ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட சில வருஷங்களுக்கு முன்னாடி இங்கிலீஷ் கோர்ஸ் எடுத்த அந்த புக்கோட காப்பி இருந்தது. இது டே 1லேருந்து டே 60 வரை இருக்கும். ஸோ ஒன்றுக்கும் முன்னாடி இந்த மாதிரி மோட்டிவேஷனல் கோட்ஸும் கொடுத்துருப்பாங்க. இது சரி மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் இதை வந்து பாருங்கள், பிடிக்கலைன்னா பரவாயில்ல, பார்க்க வேண்டாம். என்ன எழுதியிருக்காங்கன்னா, சிகரத்தை தொட வேண்டுமானால் முதல் அடி பூமியில் இருந்து தான் எடுத்து வைக்க வேண்டும். உண்மைதான் இல்லையா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அப்படியே பார்த்தோம் அப்படின்னா என்ன எழுதியிருக்காங்கன்னா, இப்போ நம்ம வந்து அறிமுகப்படுத்துகிறப்ப யூஸ்வலாக நம்ம வந்து ஐ ஆம் அப்படின்னு சொல்லி தான் அறிமுகப்படுத்துவோம். ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்கன்னா ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் திஸ் ஸ்கூல், ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், இந்த மாதிரி சொல்லணும். இதுவே வந்து காலேஜில் இருந்தாங்கன்னா ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் எஸ்ஆர்எம் காலேஜ், அந்த மாதிரி சொல்லணும். இதுவே நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஐ ஆம் ஒர்க்கிங் இன் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் ஒர்க்கிங் இன் நோக்கியா சொல்யூஷன், அந்த மாதிரி வந்து சொல்லணும். இதுவே நீங்கள் பிஸ்னஸ் செய்கிறீங்க அப்படின்னா வந்து ஐ ஆம் டூயிங் பிஸ்னஸ். இதுவே நீங்கள் வேலை தேடுறீங்க அப்படின்னா வந்து ஐ ஆம் லுக்கிங் ஃபார் அ ஜாப், அந்த மாதிரி சொல்லலாம். ஹவுஸ் ஒய்ஃபு யூஸ்வலாக எல்லாத்துக்கும் தெரியும், ஐ எம் அ ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறப்ப அது நம்ம எல்லாருக்குமே யூஸ்வலாக தெரியும். ஷீ இஸ் மை மதர், ஹீ இஸ் மை எல்டர் பிரதர், எல்டர் பிரதர்னால் பெரியவங்க, யங்கர் பிரதர், ஷீ இஸ் மை எல்டர் சிஸ்டர், ஹீ இஸ் மை கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர், ஹீ இஸ் மை நெய்பர், ஹீ இஸ் மை கிளாஸ்மேட், ஹீ இஸ் மை கொலீக். ஸோ இந்த மாதிரி சொல்லுவாங்க. அதில் ப்ரொனன்சியேஷன் கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹீ இஸ் மை கலீக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னு. ஸோ அந்த மாதிரி தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.